கடவுளே, எல்லா மக்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு 3 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன். எப்படியாச்சும் அதை கரை சேர்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கோ அதே மாதிரி என்னாலும் இருக்கணும். எங்கே இவர் காலையிலே எந்திரிச்சு வெளியே போனார், இன்னும் வர காணோம். சரி, போய் ஒரு டீயை போட்டு குடிப்போம். காலையிலே ஒரு டீ போட்டு குடித்தாதான் அந்த நாளே நல்லா இருக்கு. செல்வி, செல்வி, காலையிலே எந்திரிச்சு எங்கெங்க போனீங்க? சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வயலை போய் பார்த்துட்டு வந்தேன். நேற்று மழை பெஞ்சிச்சுல்ல, அதான் போட்ட நெல்லுலாம் கொஞ்சம் விளைஞ்சிருக்கான்னு பார்க்க போனேன். சரிங்க. சரி, போய் ஹாலில் உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி செல்வி, நான் உட்காந்துருக்கேன், நீ எடுத்துட்டு வா. கொஞ்சமாச்சும் நெல்லுலாம் வந்திருக்கா? நேற்று சரியான மழை பெஞ்சிச்சிங்க. ஆமா செல்வி, மாடசாமிகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், உரம் வாங்கி போட சொல்லி. ஆமாங்க, இந்த டயத்தில் போட்டு விட்டாதான் கொஞ்சமாச்சும் வரும். எங்க பிள்ளைங்க யாரையும் காணோம்? உங்கள் மகாராணி 3 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் தூங்க சொல்லுங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மகமார்களை நல்லா மெச்சிக்கிடுவாங்க. அவளுகளை திட்டுறது பத்தாம இருந்தும் என்ன பிள்ளைகளை வளர்த்தாலும் நம்மளே தான் பேசுவாங்க. விடு செல்வி, இங்க இருக்கிற வரைக்கும் தானே பிள்ளைங்க நல்லா இருக்கும். போற வீட்டுல எப்படி இருக்க போறோன்னு யாருக்கு தெரியும் சொல்லு. என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய மகாராணி மாதிரி இருந்துட்டு போட்டோம், நீ எதுவும் சொல்லாது. இப்படி நீங்கள் செல்லம் கொடுக்கறதுனால தான் அவளுக்கு இப்படி இருக்காளுங்க. பெரியவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். அப்பப்போ வந்து அம்மாவுக்கு உதவியாக இருப்போன்னு இருக்காளுகளா? ஒன்றும் இல்லை. ஆமா செல்வி, நீ சொல்றதும் சரிதான். சின்ன பிள்ளையா பார்த்தது நம்ம கௌசிய, இப்ப பாரு கல்யாண வயசு வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கும் கல்யாணம் பண்ண போறோம். ஆமாங்க, காலம் எவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சரிங்க, என் அண்ணன் வீடு என்னைக்கு பொண்ணு பார்க்க வரலான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னைக்கு வர சொல்ல? கோவில் திருவிழா வருதுல்ல, அன்னைக்கு வர சொல்லு. திருவிழாக்கு வர்றதோட என்ன ஏதுன்னு நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க, கௌசிக்கும் இன்னையோட காலேஜ் முடியுதான். இன்னைக்கு மட்டும் ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்களாம் எல்லாரும் சேர்ந்து காலேஜ் முடிகிறதுனால. அதான் போயிட்டு வரேன்னு சொன்னா. ஓ அப்படியா, சரி, போகும்போது கையில பைசா கொடுத்து விடு. ம், சரிங்க. நாளைக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களாம் திருவிழாக்கு. நாங்கள் போயிட்டு வந்துடுவா. சரி செல்வி, போயிட்டு வந்துருங்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு போ. நாளைக்கு லீவு தானே, சனிக்கிழமை. எல்லாரையும் கூட்டிட்டு போ, அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறப்போ. சரிங்க, ஹோட்டலுக்கு தானே போகிறீங்க இன்னைக்கு? இருங்க, கொஞ்ச நேரத்தில் டிஃபன் பண்ணிடுவேன், சாப்பிட்டு கிளம்புங்க. இல்லை செல்வி, இன்னைக்கு எங்கே வயலுக்கு போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். பிள்ளைங்க கிளம்பும்போது சொல்லி அனுப்பு, ஆளுக்கு கையில் பைசா அனுப்பிவிடு. அப்புறம் கோயிலுக்கிட்ட கூட்டம் நடக்குதாம். நாளைக்கு காப்பு கட்டுறதை பற்றி பேசுகிறாங்களாம். எனக்கு டைம் இல்லை, நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் இருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு. நீ போயிட்டு வந்துரு செல்வி. ஆமாங்க, அழகு கூட சொல்லிட்டு இருந்தா, இப்போ வரேன்னு சொன்னா, கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க, நீங்கள் பார்த்து கிளம்புங்க. கௌசி இன்னைக்கு சீக்கிரம் காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா, அவளை போய் எழுப்பி விடுறேன். கவி, நிலா, ஏம்மா இப்படி கத்துறீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஏம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? மணி என்ன ஆகுது தெரியுமா? இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு எப்போ ஸ்கூல் கிளம்பி போவீங்க 2 பேரும்? இதுக்காம்மா இப்படி கத்துனீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்காம்மா இப்படி கத்துனீங்க? நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேம்மா. ஸ்கூலுக்கு போகிறது முக்கியம் இல்லையாடி? இதோ இவளால தான் இன்னைக்கு நான் லேட்டாக எழுந்திரிச்சேன் தெரியுமா? ஏய் நிலா, என்ன சொல்கிறேன்? ஆமாம்மா, இவளால தான் என்னால் தூங்கவே முடியல. நைட்டு கையும் காலையும் என் மேலே தூக்கி போட்டா தெரியுமா? எனக்கு தூக்கமே வரல. அதான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஏய் என்னைய சொல்கிற? நான் எப்படி உன் மேலே கை காலை தூக்கி போட்டேன்? சின்ன பெட்டாக இருக்குது, இதில் எப்படி 10 3 பேருக்கு? அதுக்கு தான் உன்னை போய் அம்மாட்ட போய் படுக்க சொன்னோம். நீ தான் கேட்காம கௌசி அக்கா கூட தான் படுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் இடையில வந்து படுத்த. இந்த பெட்டில் எப்படிம்மா 3 பேர் படுக்க முடியும் சொல்லு? அம்மா நிலா, உன்னை தான் என் கூட வந்து படுக்க சொல்லியிருக்கல, நீ எதுக்கு எந்திரிச்சு அக்கா கூட வந்து படுக்கிற? இந்த சின்ன பெட்டில் எப்படி 3 பேர் தூங்க முடியும்? சரிம்மா, நாளையிலிருந்து நான் உங்க கூடயே தூங்குறேன். எனக்கு கௌசி அக்கா கூட தூங்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து படுத்தேன். தப்பாம்மா? அக்காவுக்கு தான் கல்யாணம் பண்ண போறீங்கல்ல, அக்கா நம்மளை விட்டு போயிடுவாங்கல்ல சீக்கிரம், அதுக்காக தான் நான் அக்கா கூட வந்து தூங்கினேன். சரிடி நிலா பொண்ணு,
நீ ஏன் அதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? சின்ன தட்டில் இருக்குல்ல, அதான் இடம் பத்த மாட்டேங்குது. அதனால தான் அம்மா சொன்னேன். சரி கிளம்புங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு. நாளைக்கு லீவ் தானே, நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஹை ஜாலி, நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நான் 2-3 ட்ரெஸ் எடுத்துக்குவேனே. ட்ரெஸ் எடுக்க போகிறோம் மாமா? யார் யாருமா போகிறோம்? எல்லாருமே போகிறோமா? அப்பா, நீ, நான், கௌசி அக்கா எல்லாருமே போவோம். இவன் வேணாம்மா. நீ வேணா வராம இரு, நான் போய்க்கிறேன். அம்மாம்மா உங்கள் சண்டையை விடுங்கம்மா, எல்லாரும் தான் போகிறோம் நாளைக்கு. சரி சரி வேகமாக போய் குளிங்க. நான் வேறு கோயில் கூட்டத்துக்கு போகணும். டிஃபன்லாம் கட்டி வச்சுட்டு போயிடுறேன். 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்புங்க, சரியா? சரிம்மா. ஏய் நிலா, என்கிட்ட நீ அடி வாங்கிட்டு போயிடாத. நாளையிலேருந்து நீ கௌசி அக்கா கூட படுக்க வராத. நீ போய் அம்மா அப்பா கூட படுத்துக்கடி. இந்த சின்ன கட்டில் எப்படி இடம் பத்தும்? ஏன் மேலே பழிய தூக்கி போடுற? நீ தூங்கலைன்னு நான் ஒரு 2 மணி போல் முழிச்சு பார்த்தேன். நல்லா தான் கொரட்டை விட்டு தூங்குனேன். அதுக்குள்ளே தூங்கவே இல்லைன்னு அம்மாட்ட போய் சொல்கிற. குரங்கு குரங்கு, எங்களுக்குனே வந்து லாஸ்ட்டாக தங்கச்சின்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சி கடவுளே, இன்னையோட என்னோட காலேஜ் லைஃப் முடியுது. நீ தான் எப்படியாச்சும் அடுத்த கட்டத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போகணும். வீட்டில் அம்மா அப்பா கல்யாணம் பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சு கிடந்த குடும்பம் என்னால் ஒன்று சேரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாண வாழ்க்கையிலையாச்சும் எந்த சங்கடமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். என்னோட அம்மா அப்பா சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். கௌசி. அம்மா சீக்கிரமே கிளம்பிட்டியாம்மா? ஆமாம்மா, இன்றைக்கி தானே காலேஜோட லாஸ்ட் டே. அங்கே காலேஜில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி தான் சீக்கிரம் நான் கிளம்பிட்டேம்மா. சரிம்மா, நான் உங்ககிட்ட இங்கே கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? எங்களுக்காக நீ சரின்னு சொல்லலையே. அப்படிலாம் இல்லைம்மா, என்னை பெற்று வளர்த்த உங்களுக்கு தெரியாதா எனக்கு எந்த லைஃப் கரெக்டாக இருக்குன்னு? எனக்கு முழு சம்மதம். என்னால் நம்ம குடும்பம் ஒன்று சேரப்போகுதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா. நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு. இப்போ உன்னால் ஒன்று சேரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லிடலாம். அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைம்மா. எனக்கு உங்கள் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாதா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? சரிம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஏதாச்சும் சாப்பிட்டு போடி. இல்லைங்கம்மா, காலேஜில் அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேயாக ஒரு தடவை ஹோட்டலுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. போயிட்டு வரவா? தாராளமாக போயிட்டு வா. இதனால் என்ன, லாஸ்ட் டே தானே, இனிமேல் எதுவுமே கிடைக்காது. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா காசு கொடுக்க சொன்னாங்கம்மா உங்ககிட்ட. அப்பா எனக்கு ஜிபேயில் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாங்கம்மா. போயிட்டு வரேன். கடவுளே, நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு. இப்போது என் பொண்ணால் அது ஒன்று சேரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணன் குடும்பத்தோடு பேசி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. முன்னாடி இருந்த மாதிரியே இனிமேல் என் அண்ணனோட சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு தப்பா பெரிய நன்றி சொல்லணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும். நீ தான் அதற்கு அருள் புரியணும். அம்மா, நான் கிளம்பிட்டேம்மா ஸ்கூலுக்கு. போயிட்டு வரேன். சரி நிலா, பார்த்து போ. வேன் வந்துருச்சா? வந்துருச்சுமா, போயிட்டு வரேன். பாய். அம்மா, நானும் கிளம்புறேம்மா, போயிட்டு வரேன். சரி கவி, பார்த்து போயிட்டு வா. தங்கச்சியை பார்த்துக்கோ. வரும்போது சேஃப்டியாக வரணும். ஓகேம்மா, பாய்.